கைஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விளையாடுறது ஃப்ரீ ஃபயர் தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பண்ணுறதே நம்ம போடுறோம். ஏத்தனா ஆளை காணோன்னு கேட்டால் வீடியோ போட முடியலை மக்களே. அதனால தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே பீக்கில் இறங்கலாம் மக்களே. டியோஸ் ஸ்குவாட் தான் எப்பயும் போல். ஸ்டார்டிங்கில் நல்ல கண்ணா கிடைக்குதா? வித் மை பிரதர் மேக்ஸ் 7 எக்ஸமேட்டு புல்லட் எடுத்துக்கலாம். மேக்ஸ் 7க்கு புல்லட் இருக்குது, எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸமேட்டு. ஐயோ எத்தனை எக்ஸமேட்டு! இந்த M590 கிடச்சா நல்லாயிருக்கும் மக்களே. M590 கிடச்சிருச்சு. M590 கிடச்சிருச்சு. இப்போ நேராக போய் எங்கேயா சம்பவம் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஏர் ட்ராப்பை போடுவோம். நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம். விழுந்துருச்சு. என்ன இருக்குது? குரோசாவை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ரோசா நல்ல கன்று தான், ஆனால் எனக்கு பிடிக்காதே. இந்த 100 கன்று கிடச்சா கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல மக்களே. இங்கே ஒரு ஆடில் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஓசிக்கல் போட்டுடலாமா? எப்படியாவது அடி 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 அப்பாடி அடிச்சிட்டே மக்களே. நீங்கள் 2 பேர் டீம்மேட்னு நினைக்கிறேன். இப்படியே கிளியர் பண்ணிடணும். மக்களே 2 பேரும் நாக்கு. ஃபஸ்ட் அந்த ஓசிக்கலை ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும், இல்லைன்னா அது அவனுக்கு கில் ஆயிடும். ஐயோ ரென்மி உள்ள வேலை. சாரி மக்களே, சாரி ஃபார் திஸ் டிஸ்டர்பன்ஸ். ஐயோ 1 டேப்பு மக்களே. 1 டேப்போட ஒரு ஸ்குவாட் வைப்பு. திஸ் இஸ் நாட் ஏ ஸ்குவாட் வைப். ஆல்ரெடி 2 பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டீமில். ஓகே பரவாயில்ல. 4 கில்லு மக்களே. எப்படியோ ஃபைனல் 4 கிலோ அடிச்சிட்டோம்ல மக்களே. பின்னாடி இருந்து சரியான டைம் கொடுத்துட்டியான். ஜூ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிளியர் பண்ணுறான் ஃபஸ்ட்டு. மக்களே ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் கொடுக்கணும், லூட் அடிச்சிடலாம். முக்கிய பார்த்துக்கணும். அவன் நாக் ஆகிற மாதிரி இருக்கானே. நாக் ஆகிட்டானா போய் ரிவே பண்ணி விட்டுலாம். டக்குன்னு ரிவே பண்ணி விட்டுலாம். லேண்ட்மைன் இருக்கான்னு பார்த்துட்டே போனோம். நல்லா 5-6 வாட்டி லேண்ட்மைன் வச்சேன், மாட்டவே மாட்டாங்களே. ஆனால் இவங்க வச்சப்பெல்லாம் நான் சோனதா படமெல்லாம் மாட்டியிருக்கேன். ஓகே மக்களே, அங்கே இருக்க டோக்கனையும் போய் எடுத்துக்கலாம். 1800 டோக்கன். மேலே ஒரு டோக்கன் இருக்குது. திரும்பி அடிச்சிட்டாங்க. அவங்களே போய் ரிவே பண்ணிடலாம். இந்த ஜிராயான்னு ஒரு பண்டில் போட்டு ஒருத்தன் இருக்கானா, அவன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கானா. அவனுக்கு மட்டும் 3 கில் கொடுத்துட்டானா மக்களே. அங்கே இறங்க வேணான்னு சொல்லி ரிவே பண்ணி விட்ருக்கேன். பார்ப்போம். ஜோனுக்கு போனோம். இங்கே ஒரு எனிமி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் மக்களே, ஆனால் எக்ஸாமில் எடுத்தா ஈஸியாக தப்பிச்சிருக்கேன். நம்மளையும் நாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஏசிஐடி எடுத்துக்கலாம். ஏசிஐடியை வச்சு அவனை அழுத்திடலாம். ஐயோ பார்த்து ரீலோட் பண்ணிட்டேனே. அடிச்சிருக்கலாமே. அடிக்க முடியுமா?
என்னடா எங்கேயோ மார்க் போகுது, கேவலமாக மார்க் ஆகுது. டேய் புல்லட் மேலே டச்சு கூட ஆகலை. மரத்துக்கு பின்னாடி இருக்கேன். ஓகே, இது என்ன இப்படி ரீகாயில் ஆகுது? பரவாயில்ல, எக்ஸாமிட் எடுத்துகிட்டு ஓடிடலாம். இதுக்கு இடத்துல இங்கே இருந்தால் செத்துருவான். ஜோன் வந்துடுச்சு. அவன் நாக் பண்ணிட்டியான். இங்கே ஒருத்தன் ஆட்டில் ரீவே பண்ணுறியா? பீக்கில் ரிஸ்க்கு தான், பரவாயில்ல போய் பார்த்துப்போம். ஜோனுக்குள்ளேருந்து ஒருத்தர் லெஃப்ட் சைடு அடிக்கிறேன். அப்படி ஜோனுக்குள்ளே போயிட வேண்டியது தான். காரில் போறியா? அவன் தொடக்கூட முடியலை. என்னடா பீக்கு சுற்றி எனிமையாக இருக்காங்க. இங்கே ஒரு எனிமி ஒரு புல்லட் கூட படல. இப்போ நம்மளை அடிக்க வந்தாலும் அடிக்க வருவியா? அதனால் மேலே போய் ஒரு மென்கிட் சுற்றிடலாம். அவ்வளோ ஆட்டில் ரிவ்யூ பண்ண வந்து ஓடிட்டான். நான் இங்கே தான் ஓடுறியான். ஜிராயா பண்டில். ஜிராயா பண்டில் எப்படியே அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். நான் டமான்றியான். அவனுக்காக நம்ம அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலான்னு நினச்சேன். அங்கே ஓடுறியான் மக்களே. நம்ம அடிக்க வந்தவன் ஜஸ்ட்டு இன்னொரு கில் அடிச்சிட்டான். அவன் மிஸ் ஆகிட்டியான். இந்த வாட்டி அவனை அடிக்க முடியாதான்னு பார்ப்போம். ஓடுறியான் குடுகுடுன்னு. நம்ம எப்படியா ஜோனுக்கு போயிடணுப்பா. அவன்கிட்ட டோக்கனே இல்லை. நம்ம மட்டும் செத்தான் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதுக்குள்ளே ஏறியா? நம்மளும் அதுக்குள்ளே போய் அடிப்போம். ஐ திங்க் இங்கே 2 எனிமி நினைக்கிறேன். உள்ளே போவோம். உள்ளே இறங்குறியா மக்களே? ஜிராவை அடிக்க போறியான். அவனை அடிச்சிடலாம். அவன் ஜிராயா டீமா? ஐயோ, ஜிரா நம்மளை பார்க்கவே இல்லை. எப்படியே அடிச்சிரு. நாக்கு நாக்கு. என்ன டிஎஸ் ஸ்குவாட் அவரும் வந்திருக்காரு போல. நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியல போல. மக்களே, நம்ம அமௌண்ட் போடுவோம். அவன் அடித்ததுக்கு நம்ம அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம யார் ரிவே பண்ணுவான்னு தெரில. ஐ மீன் நான் எப்படி ஜோனுக்கு போகிறதுன்னு தெரியவே இல்லை. ஜோனுக்கு போயிட்டா நல்லது. இந்த ஓரின் போட்டுடலாம். மாட்டிக்கணும்னா வசமாக போட்டு முத்துவாங்க. அதான் சேஃப்டியாக போய்க்கலாம். டோக்கனை எடுத்துக்கலாம். ரைட் சைடு தான் எனிமி, லெஃப்ட் சைடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனை அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அழுத்துடா பாவிகளா. அங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குது மக்களே. நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். உடுகுன்னு ஓடுறா. இங்கே 2 பேர் சண்டை போகிறாங்களோ? ஆமாம், இன்னும் முடிச்சு விட்டுலாம். இவனை எப்படியா முடிச்சு விட்டுரு. கிளியர் பண்ணு. என்னென்னா கில்ல முக்கியம் நமக்கு. இவனையும் கிளியர் பண்ணிடலாம். டக்கு நம்ம ரீவே பண்ணி விட்டலாம். ரீவே பண்ண ஜோனுக்கு வர்றது தான் ஃபஸ்ட்டு. ரீவே பண்ணி விட்டாச்சு. இப்போ டக்குன்னு உள்ள ஊதி ஜோனுக்கு போகணும். நல்ல வேலை அந்த ட்ரோன் வந்துச்சு. நான் மட்டும் ஜோனுக்கு வரலன்னா பூய் அடிக்கிறது கஷ்டம் இல்லை, அடிக்கவே முடியாது. அவன் அடித்தாலும் அடிப்பியா, ஆனால் கஷ்டம்தான் மக்களே. ஒருத்தன் சரி அவனை அடிக்க முடியுதான் பாபு. நானே என்ன அடித்தேன் ஓசிகள் குறுக்க வந்து போட்டு ஓசிகள் போட்டியா போய்க்கே கார். க்ளோவல் விழுவ. நல்ல வேலை. அடியே சாகு. நல்ல வேலை மக்களே, செத்துட்டியா? அவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பார்த்துட்டோம். ஏறுவோமா? அவனை டோக்கன் இருக்குன்னு சொல்கிறியான். ஸோ அதை நம்பி நம்ம ஏறுவோம். வாங்க மக்களே. மக்களே அவன்கிட்ட 400 டோக்கன் தான் இருக்கான் மக்களே. எவன்டா பின்னாடி இருந்து அடிக்கிறது? ஓகே செத்துட்டியான். ஒருத்தன் நாக்கு.
ஐயோ ரொம்ப அடிக்க முடியலன்னா போச்சு. அவன் அடிப்பானா? அது ஜோன் விட்டு உள்ளே போயிட்டானா? அவ்வளோதான் மக்களே. ஹெட்ஷாட் ப்ளஸ் பூயா. பூயா மக்களே, பூயா பூயா. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பாய். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண கிளிக் பண்ண. பாய் பை 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 பை.